கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே ஜூன் மாதத்திற்கு பிறகு அப்படியே நிவர்த்தியாகும். குரு உச்சமாகிறதுனாலையும் ஆரம்பத்திலிருந்தே 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்றதுனாலையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் உண்டு. சிறு குழந்தைகளுக்கு உடம்பு அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, நோய் நொடியாக இருக்குது, குழந்தைகளை பற்றி பார்க்க முடியல, மருத்துவ வசதி தேவைப்படுது, அந்த மாதிரியாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதற்கான மருத்துவ அமைப்புகள் உண்டு. குழந்தைகள் தூர இடத்துல இருக்கிறாங்க, அங்கே படிக்க போயிருக்கிறாங்க, இங்கே படிக்க போயிருக்கிறாங்க, வேலை செய்ய போயிருக்கிறாங்க, படிக்கத்தான் போயிருக்கிறாங்களா, வேலை எதையாவது செய்கிறாங்களா, வேலை தான் செய்கிறாங்களா, வேறு வேலையை செய்கிறாங்களா, இந்த மாதிரியான கொஞ்சம் ஒரு மாதிரியான மனக்குழப்பத்தில் குழந்தைகளை பற்றி இருந்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் கண்டிப்பாக வரும். என்ன இருந்தாலும் நம்ம குழந்தைகள் கட்டுப்பாடு உள்ளவர்கள், ஒழுக்கமானவர்கள், நம்ம மீறி எதையும் செய்ய மாட்டாங்க என்கின்ற மாதிரியாக குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய சூழல் உண்டு. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு 6, 8ஆம் பாவகங்கள் மிதுன ராசிக்கு வலிமை பெறுகின்ற ஒரு காரணத்தினால முதல் 5 மாதங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கை கொடுக்காது. ஆனால் பிற்பகுதி ஒரு 7 மாதங்களில் ஷேர் மார்க்கெட்டை கை கொடுக்கும். இழந்த பணத்தை திருப்ப வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. யார்ட்டையாவது ஏமாந்துருந்தீங்கன்னா கூட அந்த பணம் கொஞ்சம் திருப்ப வரும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். ஒரு அப்பாவுடைய சொத்துக்கள், அண்ணன் தம்பி விஷயங்களில் இது வரைக்கும் கொடுத்தது, ஒருத்தட்ட காசு பணத்தை கொடுத்துட்டு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய 2026 வெற்றிகரமான ஆண்டாக அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆண்டு.